Consider the following segment of an email sent to Ajit and 3 others. அஜித்துக்கும் இந்த 3 பேருக்கும் அனுப்பப்பட்ட email-உடைய interface இல்லாட்டி இடைமுகம் தரப்பட்டிருக்குது. If you send the email to Ajit at doe.lk as given above, who are the recipients that Ajit will see as having received this email? அப்ப இது அஜித்துக்கு அனுப்பப்படுகிறது. அஜித்தால வேறு யாருக்கு இந்த இமெயில் இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்குது என்பதை காணலாம் என்று தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது. அப்ப அஜித் இருக்கிறது 2ல, ரிஸ்வி குமார் 2 பேரும் சிசில இருக்கிறாங்க. 2ல உள்ள ஒருவருக்கு 2ல உள்ள ஒரு மற்றவர்களையும் சிசியில் உள்ளவர்களையும் பார்க்கலாம். அப்ப ரிஸ்விக்கும் குமாருக்கும் இந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்குது என்பதை அஜித்தால் காணலாம். அப்ப பிசிசில பிராங்க் இருக்கிறாரு. ஆனா பிராங்க் இந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்குது என்பதை 2ல உள்ளவர்களுக்கும் காண முடியாது, சிசியில் உள்ளவர்களுக்கும் காண முடியாது, பிராங்க்ல உள்ள இன்னொருவருக்கும் காண முடியாது. அதான் பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பி என்று சொல்லக்கூடிய நேரத்துல இதுல ஒருவர் தான் இருக்கிறார் பிராங்க். நாங்க நினைப்போம் ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப பிசிசியில் உள்ள ஒருவருக்கு கூட இன்னொரு பிசிசியில் உள்ள ஒருவருக்கு இந்த இமெயில் இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருப்பதாக காண முடியாது. ஆனால் இந்த இடத்துல அஜித்துக்கு காண முடியுமானவங்க ரிஸ்வி குமார் மாத்திரம் தான். அதாவது அஜித்தையும் காணலாம், அஜித் ரிஸ்வி குமார்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப இதுல ஆன்சர் 2வது விட பொருத்தமானது இதுக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 33 நாங்க பார்த்தோம். அதுல செகண்ட் பார்ட்ல கம்பல்சரி கொஸ்டின் கட்டாயமான கேள்வியில ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்குது 2017ல. நாங்க அந்த கேள்விக்கு போவோம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், கம்பல்சரி கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 7 7வது கேள்வி. எஸ், determine whether the following statements are true or false. Write down the statement number and whether the statement is true or false. தரப்பட்டிருக்கிற கூற்றுகள் உண்மையா பொய்யான்னு சொல்லி குறிப்பிடுறதுக்கு இருக்குது. ஓகே, அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நாங்க வாசிப்போம், கூற்றுக்களை வாசிப்போம். இன்டர்நெட் அண்ட் இமெயிலோட தொடர்பான கூற்றுக்கள். நல்லா கவனிங்க. இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் is used to uniquely identify a computer on the internet. இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணனிய தனித்துவமாக அடையாளம் காண்பதற்கு ஐபி அட்ரஸ் பயன்படுத்தப்படும். எஸ், இட் இஸ் கரெக்ட். ஐபி அட்ரஸ் உடைய அடிப்படை அதுதான். இணையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸையும் யூனிக்காக, அதாவது தனித்துவமாக அடையாளப்படுத்தும். ரைட். 2வது ஸ்டேட்மெண்ட், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் FTP is used to transfer files between remote computers. தூர இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸுக்கு இடையில இல்லாட்டி கணனி ஒரு நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கணனிகளுக்கு இடையில ஃபைல்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. எஸ், இட் இஸ் கம்ப்ளீட்லி கரெக்ட். அது முழுமையாக சரியானது. என்ன சொன்னால், சின்ன ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இல்லாட்டி சர்வர்ல இருந்து ஒரு வெப்சைட்லுக்குரிய ஃபைல்ஸ் எங்கட ப்ரௌசருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு HTTPக்கு முடியும், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலுக்கு முடியும். என்றாலும் பொதுவாக ஃபைல்ஸ், பிக் ஃபைல்ஸ் நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த ஃபைல்ஸை நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் ஊடாக. we are using file transfer protocol to transfer the big files. okay, so it is correct. அது சரி. 3வது கூற்று, hypertext transfer protocol is used to exchange HTML documents. நான் ஆரம்பத்துல சொன்னது, அதாவது ஒரு சர்வர்ல இருந்து ஒரு ப்ரௌசருக்கு, ஒரு கிளையண்ட் ப்ரௌசருக்கு, அதாவது எங்கட ப்ரௌசருக்கு நாங்க வேண்டக்கூடிய அந்த HTTP ஃபைல் அல்லது அந்த வெப்சைட்டுடைய கண்டென்ட் வந்து அடைகிறது HTTP புரோட்டோகால் ஊடாக. ஓகே, அகெயின் ஒரு சர்வர்ல இருக்கக்கூடிய நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் கிளையண்டாக, நாங்க youtube.com அல்லது ikman.lk அல்லது ebay.com ஏதாவது ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்துல சர்வர்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எங்கட ப்ரௌசருக்கு வந்து சேர்றது HTTP புரோட்டோகால் ஊடாக.
So it is correct. அப்ப HTML documents பரிமாறப்படுறது இல்லாட்டி எங்களோட browserக்கு வந்து சேர்றது HTTP ன்னு சொல்லக்கூடிய protocol ஊடாக. ரைட், அதுவும் ட்ரூ. நாலாவது ஸ்டேட்மெண்ட்க்கு வாரேன். Files and folders in a cloud computing environment can be accessed without an internet connection. ஒரு cloud computing environment இல்லாட்டி முகில் கணிமையுடைய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் கோப்புகள் கோப்பு உரைகள் இணையம் இல்லாமல் அணுகலாம்னு தந்திக்கிறாங்க. அப்ப நாங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் முகில் கணினி சம்பந்தமாக பேசக்கூடிய நேரத்தில் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொன்னோம். கட்டாயம் இணையம் இருந்தாகணும், அதுவும் ஸ்லோ கனெக்ஷன் உண்டு அல்ல, நல்ல ஸ்பீட் கனெக்ஷன் உண்டு இருந்தாகணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் முகில் கணினியை அக்சஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல அப்ப முகில் கணிமையில கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எக்காரணத்தை கொண்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம அணுக முடியாது. ஸோ இட் இஸ் ராங், கம்ப்ளீட்லி ராங். We can't access the files which resides in cloud computing or the cloud without internet connection. It is compulsory to have an internet connection while we using cloud. Cloud பயன்படுத்தக்கூடிய நேரத்துல முகில் கணிமையை பயன்படுத்தக்கூடிய நேரத்துல இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லக்கூடியது கட்டாயமானது, கம்பல்சரி. ஓகே, அப்ப அதுல ஆன்சர்ஸ் நான் திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, முதலாவது உண்மை. செகண்ட் ஒன் ட்ரூ, இரண்டாவது உண்மை. தேர்ட் ஒன் ட்ரூ, மூன்றாவது உண்மை. ஃபோர்த் ஒன் ஃபால்ஸ், நாலாவது பொய்ன்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்கணும். அதே 2017ல 6th question, ஆறாவது கேள்வியிலே இன்டர்நெட் அண்ட் இமெயில் சம்பந்தப்பட்ட பகுதி ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்குது. நாங்கள் அதை அவதானிப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the following steps A to F show the process of visiting the http://www.nie.lk அப்ப நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் இந்த செல்லக்கூடிய அந்த வெப் பேஜுக்கு போறதுக்கு வரக்கூடிய ஸ்டெப்ஸை தந்திக்கிறாங்க. they have given the steps. So the question is, the following diagram shows the process. Just a minute. Visiting web page by a user. So they have given the steps. Then the following diagram shows the process related to the above list of steps. The labeled 3, 4 and 5 are matched with the steps B, D, E respectively. Match the remaining steps with the labels 1, 2 and 6 in the diagram in the correct order. Write down the label and the corresponding step. ரைட், அதோட சம்பந்தப்பட்ட ஒரு டயக்ராம் ஒன்றும் தந்திக்கிறாங்க. அதாவது இணையம் எவ்வாறு தொழிற்படுகிறது, ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ் என்பதாக முழுமையான ஒரு டயக்ராமை நான் உங்களுக்கு தந்தேன். அப்ப அதை சுருக்கமாக இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. ஓகே, சுருக்கமாக இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அந்த NIE.lk என்று சொல்லக்கூடிய வெப் பேஜுக்கு போற ஸ்டெப்ஸை ABCDEF என்பதாக தந்து இந்த டயக்ரத்துல அந்த உரிய இடத்துல அந்த உரிய எழுத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது 3, 4, 5 செல்லக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு BDEன்னு செல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாட்டி அந்த ஸ்டெப்ஸ் பொருந்தும்னு சொல்லி தந்திக்கிறாங்க. ஸோ எங்களுக்கான கேள்வி 1, 2, 6 இந்த செல்லக்கூடிய இடங்களுக்கு பொருத்தமானதை நாங்க தெரிவு செய்யணும். ரைட், முதலாவது ஸ்டெப் என்னவாக அமையணும் ஸ்டூடெண்ட்ஸ்? முதலாவது ஸ்டெப் இந்த தந்திக்கிற அடிப்படையில ஸ்டெப்ஸின் அடிப்படையில முதலாவது ஸ்டெப்பாக அமைய வேண்டியது user opens the web browser and enters www.nie.lk. அப்ப யூசர் வெப் browser ஓபன் பண்ணி அதுல www.nie.lk என்று சொல்லி என்டர் பண்ணணும். இதுதான் முதலாவது ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப். நம்பர் 1 என்று சொல்லக்கூடியது எஃப் என்று சொல்லக்கூடிய ஸ்டெப்புக்கு ஈக்குவலாக ஆகுது. செகண்ட் ஸ்டெப், இரண்டாவது ஸ்டெப் என்னவாக அமையணும் ஸ்டூடெண்ட்ஸ்? இரண்டாவது ஸ்டெப் request to translate a step நான் வாசிக்கிறேன். request to translate www.nie.lk domain name to the IP address is sent to the DNS domain name server. அப்ப எங்களுக்கு தெரியும் browserல URL ஒன்று டைப் பண்ணின உடனே அடுத்ததாக நடக்கிற வேலை என்ன? அந்த URL
DNS சர்வருக்கு டொமைன் நேம் சிஸ்டம் ஆள்கள பெயர் சேவையகத்துக்கு அனுப்பப்பட்டு அது ஐபி அட்ரஸ் ஆக மாத்துறது. அதான் அந்த இடத்துல தந்திக்கிறாங்க. ஸோ எங்கட யூஆர்எல் அனுப்புவாங்க டொமைன் நேம் சர்வருக்கு. டொமைன் நேம் சர்வர்கிட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும், ஐபி அட்ரஸ் அதே போல யூஆர்எல். அப்ப எங்கட யூஆர்எலுக்கு பொருத்தமான ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த ஐபி அட்ரஸ் எங்கட ப்ரௌசருக்கு ரிட்டர்ன் பண்ணப்படும். ரைட், தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். நான் தேர்ட் ஸ்டெப்புக்கும் வரேன். தேர்ட் ஸ்டெப்புக்குரிய ஆன்சர் இதுல தந்திக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரணும் எஃப், செகண்ட் ஸ்டெப்புக்கு வரணும் ஏ, தேர்ட் ஸ்டெப் பி. பாப்போம் நாங்க தேர்ட் ஸ்டெப்ல என்ன தந்திக்கிறாங்கன்னு சொல்லி. DNS returns the IP address to 222.165.180.150. அதாவது டொமைன் நேம் சர்வருக்கு எங்கட யூஆர்எல் அனுப்பின பின்னால டொமைன் நேம் சிஸ் சர்வரால இல்ல DNS சர்வரால எங்களுக்கு ஐபி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும். ரைட், அது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் அதே ஆன்சர் இதுல தந்திக்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டெப் டி என்று சொல்லி நாங்க டி அவதானிப்போம். வெப் browser sends a HTTP GET request to web server with the IP address. இந்த IP address தந்திக்கிறான். அப்ப IP address கிடைச்ச பின்னால் என்ன நடக்கும்? எங்கட வெப் browserஆல HTTP GET request ஒன்று போகும். யாருக்கு? சர்வருக்கு. சர்வர்ன்றது யாரு? அந்த IP address உடையவர். ஓகே, இதை நாங்க விரிவாக பார்த்திருக்கிறோம். நான் இந்த இடத்துல திரும்ப ஞாபகப்படுத்துறது உங்களுக்கு உங்களோட அதாவது ஏற்கனவே படிச்சதை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நான் இதை அமைச்சுக்கிறேன். ஸோ எங்கட வெப் browserக்கு ஐபி அட்ரஸ் கிடைச்ச பின்னால அந்த ஐபி அட்ரஸ் உள்ள சர்வருக்கு HTTP GET request ஒன்று போகும். ரைட், கிளியர்? ஓகே, GET request ஒன்று போகும். அது டி, நாலாவது ஸ்டெப். ஐந்தாவது ஸ்டெப்ல தந்திக்கிறாங்க, அது ஈக்கு ஈக்குவலாகி தந்திக்கிறாங்க. Web server with IP address 222.165.180.150 returns the HTML data stream. அப்ப வெப் சர்வருக்கு HTTP GET request வந்த உடனே வெப் சர்வர் என்ன செய்யும்? வெப் சர்வர் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்கும். இல்லாட்டி HTML டேட்டா ஸ்ட்ரீம் ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். இல்லாட்டி நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணின அந்த வெப் பேஜுக்குரிய டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணும்? ப்ரௌசருக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, வெப் சர்வரால எங்கட ரிக்வெஸ்டை ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய ரிப்ளையாக அந்த நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணின வெப் பேஜுடைய கண்டென்ட், அந்த வெப் பேஜுடைய உள்ளடக்கத்தை ரிட்டர்ன் பண்ணும் எங்கட ப்ரௌசருக்கு. தட் இஸ் ஃபிஃப்த் ஸ்டெப். அது அஞ்சாவது ஸ்டெப். ரைட், ஆறாவது ஸ்டெப் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண இருக்குது, எங்களுக்கு கண்டுபிடிக்க இருக்குது. யூசர் ஓபன்ஸ் தி வெப் browser, சாரி, ஆறாவது ஸ்டெப். அப்ப ஆறாவது ஸ்டெப்புக்கு வரும் சி, வெப் browser renders தி HTML வெப் பேஜ். இப்ப வெப் browser என்ன செய்யும்? எஸ், அந்த வரக்கூடிய டேட்டா ஸ்ட்ரீம் ஊடாக எங்களுக்கு அந்த வெப் பேஜை காட்சிப்படுத்தும். ஓகே, அழகா தந்திக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை முழுமையாக நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ஸ்டெப்ஸை நானும் டயக்ராம் ஒன்று, இதை விட விரிவான ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சி கிளாஸ்ல வச்சு விளங்கப்படுத்தினேன். ஸோ நாங்க இதை முழுமையாக எவ்வாறு இன்டர்நெட்ல ஏதாவது ஒன்று ப்ரௌஸ் பண்ணக்கூடிய நேரத்துல அது எங்களோட வெப் browserக்கு வந்தடையும் வரையில என்ன நடக்குதுன்றதை நாங்க விளங்குவோம். திரும்ப ஒருக்கா நான் ஸ்டெப்ஸை ஞாபகப்படுத்துறேன். அப்ப இன்டர்நெட் அண்ட் இமெயில் லெசன்ல இந்த பகுதி மிஸ் ஆகிருந்தாலும் உங்களுக்கு ஐடென்டிஃபை, அதாவது இந்த விளங்கப்படுத்துறத வச்சு ஞாபகத்துல வச்சுக்கலாம். முதலாவது என்ன செய்யறோம்? ப்ரௌசர் ஓபன் பண்ணி யூஆர்எல் டைப் பண்றோம். இரண்டாவதாக என்ன நடக்குது? அந்த யூஆர்எல் அனுப்பப்படுகிறது DNS சர்வருக்கு. மூன்றாவதாக என்ன நடக்குது? DNS சர்வரால அது ஐபி அட்ரஸாக மாத்தி அந்த ஐபி அட்ரஸ் எங்களுக்கு அனுப்பப்படுது, எங்களோட ப்ரௌசருக்கு அனுப்பப்படுது. நான்காவதாக என்ன நடக்குது? அந்த ஐபி அட்ரஸுக்குரிய சர்வருக்கு எங்கட ப்ரௌசர்ல இருந்து HTTP GET request ஒன்று போகுது, கெட் வேண்டுகோள் ஒன்று போகுது. ஓகே, அடுத்ததாக ஐந்தாவதாக என்ன நடக்குது? வெப் சர்வர்ல இருந்து நாங்க எந்த சர்வருக்கு அந்த ரிக்வெஸ்ட் அனுப்பினோமோ அந்த சர்வர்ல இருந்து ரிப்ளையாக HTTP டேட்டா ஸ்ட்ரீம், இல்லாட்டி நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணின அந்த வெப் பேஜுக்குரிய டேட்டா ஸ்ட்ரீம் எங்கட ப்ரௌசருக்கு அனுப்பப்படுது. இறுதியாக எங்கட ப்ரௌசர்ல அந்த கண்டென்ட் லோட் ஆகி அந்த வெப் பேஜ் எங்களுக்கு காட்சிப்படுத்துது. இதுதான் இணையத்தை பயன்படுத்தக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்.
இந்த 6 ஸ்டெப்ஸையும் தெளிவாக ஞாபகத்துல வச்சுக்கணும். கட்டாயம் எக்ஸாம்ல பல தடவை இந்த கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஐ திங்க். யா 2017ல கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் அவ்வளவுதான். நாங்க 2018 பேப்பருக்கு போம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2018 பேப்பருக்கு நான் வந்திருக்கிறேன். 2018 பேப்பர்ல எஸ் எம்சிக்யூ கேள்விகள் 2 கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்குது இன்டர்நெட் அண்ட் இமெயிலோட தொடர்பாக. கொஸ்டின் நம்பர் 27, 28. ரைட், நான் அந்த கேள்விகளுக்கு போம். ரைட், கொஸ்டின் நம்பர் 27. If www.google.com website is at the IP address 172.217.27.4, which of the following is used by the web browser to find the IP address of the Google site to send the HTTP request? google.com உடைய ஐபி அட்ரஸ் இதுவாக இருந்தால்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று தந்திக்கிறாங்க. அப்ப அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லாட்டி அந்த ஐபி அட்ரஸ் அடையாளம் காண்றதுக்கு வெப் ப்ரௌசர் யூஆர்எல யாருக்கு அனுப்பி அதாவது அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. இல்லாட்டி the web browser to find the IP address of the Google site. Google site உடைய அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இடத்துக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பப்படுதுன்றது தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியும் டிஎன்எஸ் சர்வர் தந்திக்கிறாங்க, டொமைன் சர்வர் தந்திக்கிறாங்க, மெயில் சர்வர் தந்திக்கிறாங்க, அதே போல வெப் சர்வர் என்பதாக 4 ஆன்சர்ஸ் தரப்பட்டிருக்குது. அப்ப டொமைன் நேம் சிஸ்டம் சர்வர் அதான் நாங்க ஷார்ட் பண்ணி டிஎன்எஸ் சர்வர்னு சொல்றோம். அப்ப டிஎன்எஸ் சர்வருக்கு தான் அந்த யூஆர்எல் அனுப்பி இல்லாட்டி google.com செல்லக்கூடியதை அனுப்பி ஐபி அட்ரஸை பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். முதலாவது தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28, 28வது கேள்வி. 28வது கேள்வி எஸ் இன்டர்நெட் அண்ட் இமெயிலோட ரிலேட்டட் ஆனதான்னு பார்ப்போம் நாங்கள் கொஞ்சம். ஜஸ்ட் அ மினிட். எஸ் 28. Yeah, if a person wants to send a 200 MB file to another person through the internet, which of the following methods are suitable? இணையத்தினூடாக 200 MB அதாவது பெரிய ஃபைல் உண்டு, அதனால தான் அங்கே MB கணக்கு குறிப்பிட்டு தந்திக்கிறாங்க. பெரிய ஃபைல் உண்டு இணையத்தினூடாக அனுப்ப போறாங்க. அப்ப இதுக்கு பொருத்தமான முறை எது என்பதாகத்தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, முதலாவது attach to an email and send it. இமெயில்ல அட்டாச் பண்ணி அனுப்பலாம் முடியாது. இமெயில்ல பெரிய ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணி அனுப்புறதுக்குரிய வழி ஒன்று இல்ல. ரைட், இமெயில் அனுப்பிலும் கிட்டத்தட்ட 15 MB 25 MB இந்த மாதிரி சின்ன ஃபைல்ஸ் குறிப்பிட்ட ஒரு MB கணக்கு உள்ளக்குள்ள ஃபைலை தான் அனுப்பலாம், அதுக்கு மேல் அதிகமாக அனுப்ப முடியாது. அப்ப அந்த முறப்பில ரைட். B, use FTP service to transfer the file. FTP service பயன்படுத்தலாம். ஓகே, அந்த முறைக்கு அனுப்பலாம். C, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதான் சொல்லப்படுகிறது. அதான் முடிகிறதோட நாங்கள் லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போன்று கிளாஸ் டிஸ்கனெக்ட் ஆகும். சேம் லிங்கை கிளிக் பண்ணி திரும்ப கிளாஸோட கனெக்ட் ஆகும்.